Hello friends, welcome to Confused Criminal. நான் உங்க velaytham நீங்க பார்த்துட்டு இருப்பது கனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிசிஷன் மேக்கிங். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜா சொல்லிடுறேன். மெயினா ஸ்கூட்டி டிரைவ் பண்ற ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருக்குமே தான் தன்னோட குழந்தைங்களை ஸ்கூல்ல கூட்டு வரும்போதோ இல்ல கூட்டிட்டு போக விடும்போதோ வண்டி ஆன்லயே வச்சுக்கிட்டு குழந்தைங்களை முன்னாடி ஏத்தாதீங்க. காரணம் குழந்தைங்க வந்து தெரியாதனமா ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டா வண்டி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்காக சான்சஸ் இருக்கு. அதனால அந்த தப்பு எப்பவுமே பண்ணாதீங்க. வண்டி ஆஃப் பண்ணிட்டு குழந்தைங்களை முன்னாடி ஏத்துங்க. ரெண்டாவது விஷயம், ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. இது வந்து எல்லாருக்குமே தான். ஏன்னா நம்ம சட்டத்துக்காக போடலனாலும் நம்மளோட ஃபேமிலிக்காக கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஒரு ஊரில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு புதையில தேடி போயிட்டு இருந்தாங்க. புதையில இருக்க இடத்துக்கு போனதும் ஒருத்தன் ஒரு இடத்துலையும் இன்னொரு இடத்துலையும் தோண்டிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் தோண்டவனுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே கொஞ்சம் நகையும் வைரமும் கிடைச்சிருச்சு. அதை எடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான். ரெண்டாவதாக தோன்றவனுக்கு அவன் தோன்ற இடத்துலையே அதை விட அதிகமாக நகையும் வைரமும் இருக்குது. ஆனால் அந்த முட்டாள் தொடர்ந்து தோண்டிகிட்டே இருக்காம ஃபஸ்ட்டு தோண்டின இடத்துல போய் தோண்டிட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் எதுவுமே கிடைக்காம ஏமாந்து போனது தான் மிச்சம். இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். சிங்கர் ஆகணும், டான்ஸர் ஆகணும், ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும், கேமராமேன் ஆகணும், டைரக்டர் ஆகணும் அப்படின்னு. ஆனால் நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நம்மளோட ட்ரீமை தொலைச்சிட்டு நம்ம பிடிக்காத ஒரு வேலைக்கு போயிட்டுருப்போம். அதனால் அந்த வேலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் நம்மளோட ட்ரீமையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் கடைசி வரைக்கும் அந்த வேலையை தான் செஞ்சிட்ருப்போம். நம்ம எல்லாருக்குமே எம்எஸ் தோனியை தெரியும். எம்எஸ் தோனிக்கு கிரிக்கெட் எவ்வளோ பிடிக்கணும்னு நமக்கு தெரியும். அவருக்கே ஒரு கட்டத்தில் தன்னோட ட்ரீமா இல்லை நமக்கு பிடிக்காத ஒரு வேலையா அப்படின்னு வரும்போது தன்னோட ட்ரீம் தான் முக்கியம்னு டிசிஷன் எடுத்ததுனால தான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ் கிரிக்கெட்டராக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்போது சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்றத ஒரு சின்ன கதை மூலமாக தான் சொல்ல போகிறேன். அடுப்பு மேலே இருக்க தண்ணிக்குள்ளே தவளை குதிக்குது. தண்ணி சூடாக தவளை தன்னோட பாடி டெம்பரேச்சரை தண்ணியோட சூட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே சூட்டை தாங்க முடியாமல் தவளை தண்ணியை விட்டு ஜம்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணுது. ஆனால் தவளையால் ஜம்ப் பண்ண முடியல. காரணம் என்னன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் லூஸ் பண்ணுது. கடைசியாக தவளை செத்தும் போகுது. நம்மளால் ஏன் கரெக்டாக டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னு எனக்கு தோணுன பாயிண்ட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். நமக்கு எப்போவுமே ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணும்போது பெட்டராக தான் தோணும். அதனால நம்ம எப்போவுமே டபுள் மைண்டடாக இருப்போம், கன்ஃபியூஸாகவே இருப்போம். அதனால தான் நம்மளால் கரெக்டாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ நம்ம எப்போ அதை பிரேக் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளால் வந்து டிசிஷன் கரெக்டாக எடுக்க முடியும். அண்ட் செகண்ட் திங் வந்து நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சோன்னா அதை அப்போவே பண்ணிடணும். யோசிச்சுட்டே இருந்தோன்னா பண்ண முடியாது. நான் கேள்விப்பட்ட ஒரு கதை, ஒருத்தருக்கு பங்கி ஜம்பிங் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக ரெடியாகி மலை உச்சி மேலே போய் நின்றுட்டாரு. கீழே பார்த்தா செம பயமாக இருக்குது. முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஒன்று தோணுச்சு, இப்போ நம்ம இதை பண்ணலைன்னா லைஃப்பில் எப்பவுமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தோணுச்சு. உடனே எதையுமே யோசிக்காமல் குதிச்சிட்டாரு. இந்த வீடியோவில் கரெக்ஷன் எதனா இருந்ததுன்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.